அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் உன்னதமான கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் அஷ்டவர்க்க பரல்களிலேயே அதிகப்படியான பரல்களை தரக்கூடியவருமான குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இதன் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி ஆகும். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும். மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது ஜென்மஸ்தானத்தில் பலமாக இருந்த ஜென்மகுரு உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறான குழப்பங்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக தந்திருப்பார். குறிப்பாக எந்த செயல்களிலும் சரியானபடி முடிவெடுக்க முடியாத அளவிற்கு ஒருவித பதட்டத்தையும் மனக்குழப்பங்களையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி இருப்பார். இதனால் மிக சரியாக செய்யக்கூடிய செயல்களில் கூட சில தவறுகளால் பெரும் நஷ்டங்களையும் அதிகப்படியான அவமானங்களையும் இதுவரை நீங்கள் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற சிக்கல்கள் இனி பரிபூர்ணமாக உங்களுக்கு விலகும். ஏனென்றால் குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம் என்ற உன்னதமான ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவது மிகவும் அற்புதமான விஷயமாகும். அதனால் மன ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சில தொந்தரவுகள், எதன் மேலும் இருந்த விரக்திகள், வெறுப்புகள் சற்று விலகி எதிலும் நேர்மறையுடன் சிந்தித்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் மிக லகுவாக சமாளித்து முன்னேறக்கூடிய உயர்வுகளை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். அதனால் பட்ட துன்பங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய உன்னதமான சூழல்களும், கடுமையான கடன் சார்ந்த நெருக்கடியிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், சமுதாயத்தில் உங்கள் பேச்சிற்கு அங்கீகாரங்களும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு குரு பகவான் அகன்று உங்களது தனஸ்தானத்திற்குள் மிக அற்புதமாக அமரப்போவது உன்னதமான விஷயமாகும். அதனால் குடும்பம் ரீதியாக இருந்த சில மனக்கசப்புகள், தேவையற்ற வம்பு வழக்கு சார்ந்த சிக்கல்கள், கணவன் மனைவியிடையே இருந்த ஓயாத பிரச்சனைகள் இவையாவும் இனி படிப்படியாக விலகும். குடும்பத்தில் இருந்த பெரும் தடைக்கற்கள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் உயர்வும் மேன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், வறுமைகள் சற்று நீங்கி பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்களை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். பிரிந்து சென்ற உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும், குடும்பத்தில் வெகு நாட்களாக தடையேற்பட்டு கொண்டே இருந்த சில சுப நிகழ்ச்சிகள் இனி தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். குரு பகவான் உங்களது பொருளாதார ஸ்தானத்திலேயே மிகவும் அற்புதமாக அமரப்போவது உன்னதமான விஷயமாகும். அதனால் பண நெருக்கடிகள், சில கடன் சார்ந்த நெருக்கடிகள் இனி உங்களை விட்டு விலகும். பொருளாதாரத்தில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். கல்வி கற்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு உங்களது வாக்குஸ்தானத்திலேயே பெரும் அறிவிற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமரப்போவது உன்னதமான விஷயமாகும். அதனால் கல்வி ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் இனி படிப்படியாக விலகும். கல்வியில் ஒரு ஸ்திரத்தன்மையுடன் முன்னேறக்கூடிய நல்ல சூழல்களும், மறதி குணங்களும், எதன் மேலும் கல்வியின் மீது இருந்த ஆர்வமற்ற தன்மைகள் நீங்கி கல்வியில் நல்ல சுறுசுறுப்புடன் பயிலக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், நினைவு திறன்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும், பெற்றோர் மற்றும் ஆசிரியர் மத்தியில் கல்வி ரீதியாக நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். அதேபோல நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்புகளும், தேர்வுகளில் இருந்த அரியர் சார்ந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய சிறப்புகள் உங்களுக்கு உருவாகும். குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை காட்டிலும் பார்க்கின்ற வீட்டிற்கு அதிகப்படியான நன்மைகளை தருவார் என்ற விதிக்கேற்ப குரு பகவான் உங்களது 2ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது எதிரி ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிரிகளால் உண்டான சில பிரச்சனைகள் நண்பர்கள் போல் பாவித்து உங்களை எதிரிகளால் உண்டான சில தொந்தரவுகள் நீங்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். அதேபோல கடந்த 3 வருட காலங்களாக இருந்த கடன் சார்ந்த நெருக்கடிகள் படிப்படியாக நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும், இதனால்
குடும்பத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள், எதிர்மறையான எண்ணங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். குரு பகவான் உங்களது நோய் ஸ்தானத்தை பார்ப்பதினால் இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பல்வேறான பிரச்சனைகள், குறிப்பாக சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளும், கடுமையான தலைவலி சார்ந்த சில பிரச்சனைகளும், நரம்பு இறுக்கம் சார்ந்த சில சிக்கல்களும் இனி படிப்படியாக விலகி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரை திருமணமாகாத மேசராசி அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது குடும்பஸ்தானத்திற்குள் மிக வலிமையாக அமரப்போவது உன்னதமான விஷயமாகும். அதனால் இதுவரை திருமணம் ரீதியாக பல்வேறான முயற்சிகளை மேற்கொண்டும் திருமணம் அமையாத அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடந்த காலங்களில் திருமணம் ரீதியாக பல்வேறான முயற்சிகளை மேற்கொண்டும் திருமணம் சம்பந்தமில்லாமல் தடையேற்பட்டு கொண்டே செல்கிறதே என்ற எண்ண ஓட்டங்கள் இனி நிவர்த்தியாகி விரைவில் திருமணம் உங்களுக்கு கைகூடக்கூடிய சுபச்சூழல்கள் மிக அதிகம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது ஜென்மத்திலிருந்து விலகி உங்களது குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப்போவதும், அங்கிருந்து உங்களது நோய்ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் குரு பார்க்கின் கோடி குற்றம் நிவர்த்தி என்ற விதிக்கேற்ப குரு பகவான் உங்களது நோய்ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய விஷயங்கள் நிவர்த்தியாகி குழந்தை பேர் இல்லாத சில அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை செல்வம் கைகூடும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக பல்வேறான கடுமையான சூழல்களை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். பலர் நல்ல வேலைகளை சம்பந்தமில்லாமல் இழந்திருக்க வேண்டிய சூழல்களும், செய்யாத குற்றங்களுக்கு பொறுப்பேற்று சில வீண் பழிச்சுமைகளை அனுபவித்து கொண்டிருக்க வேண்டிய கஷ்டமான சந்தர்ப்பங்களும் இனி உங்களுக்கு படிப்படியாக விலகும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவது அற்புதமான விஷயமாகும். தொழில் ரீதியாக இருந்த பல்வேறான நெருக்கடிகள் நிவர்த்தியாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சுயதொழிலில் நல்ல ஏற்றங்களும், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், புதிய தொழில் சார்ந்த நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும், இதனால் சுயதொழில் ரீதியாகப்பட்ட கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடிய மே மாதத்திற்கு மேல் வெளிநாடு சார்ந்த வேலைக்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் மிக வலிமையாக அமர்ந்திருப்பதும், குரு பகவான் உங்களது 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை மிக வலிமையாக தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்வையிடுவதும் உன்னதமான விஷயமாகும். அதனால் அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் வரக்கூடிய மே மாதத்திற்கு மேல் தாராளமாக எழுதுங்கள். அரசுத்துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் உங்களுக்கு நிறைவேறும் என்று குறிப்பிடலாம். அஸ்வின் நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை ஜென்ம குருவினால் ஏகப்பட்ட உடல் உபாதைகளையும் மன பேதமைகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சில தடைகளும் முட்டல்களும் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டதினால் பல்வேறான உடல் உபாதைகளையும், வண்டி வாகனங்களில் சிறு சிறு உராய்வுகளும் என்று அதிகப்படியான உடல் உபாதைகளை சந்தித்த உங்களுக்கு இனி அது சார்ந்த உடல் உபாதைகள் படிப்படியாக நிவர்த்தியாகும். உடலும் மனமும் இனி உங்களுக்கு தெளிவடையும் என்று குறிப்பிடலாம். விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தனஸ்தானத்திலேயே பணகிரகமான குரு பகவான் இனி வலிமையாக அமரப்போவது உன்னதமான விஷயமாகும். கடந்த காலங்களில் விவசாயம் சார்ந்த தொழில் ரீதியாக ஏகப்பட்ட நஷ்டங்களையும் குழப்பங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற சிக்கல்கள் இனி படிப்படியாக உங்களுக்கு விலகும். விவசாயம் சார்ந்த தொழில்களில் நல்ல வளர்ச்சிகளையும், பயிர்களில் நல்ல மகசூல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் வருமானங்களும் சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக நிலக்கடலை, எள் போன்ற விஷயங்களால் அதிகப்படியான லாபங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். பொதுவாக அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஜென்ம குருவினால் ஏற்பட்ட குறைகள் நிவர்த்தியாகும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்பட்ட சில வலிகளும் தொந்தரவுகளும் படிப்படியாக விலகி நல்ல ஆளுமையுடன் சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் வருமானங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். இந்த குரு பெயர்ச்சியானது மேசராசி அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக உன்னதமான நற்பலன்களை தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி என்று குறிப்பிடலாம். பட்ட துன்பங்களிலிருந்து படிப்படியாக விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும், வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதும், தனஸ்தானத்தில்
தனாதிபதி மிக அற்புதமாக இடத்தில் அமரப்போவதும் நல்ல ஒரு அற்புதமான விஷயமாகும். அதனால் வருமானங்களும் சேமிப்புகளும் உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகளும் பட்ட கடன் சார்ந்த நெருக்கடியிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.